அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்வையே வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையாகவே அதை முறியடிக்க வேண்டிய சூழல்ல வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுமே நாம் நிற்கிறோம். புரியுதுங்களா? நாம மீண்டும் மீண்டும் சொல்றோம், ஜி.கே. மணி அவர்களாலேயோ, அருள் அவர்களாலேயோ, காந்திமதி அவர்களாலேயோ, இனிமேல் மருத்துவர் ஐயா அவர்களாலேயோ எந்த ஒரு நல்லதையும் வன்னியர் சமூகம் அனுபவிக்காது, வன்னியர் சமூகத்துக்கு வந்து கிடைக்காதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மீண்டும் மீண்டும் உணரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல் இணையதளத்தில் வந்து மிகப்பெரிய பகையாளிகளாக மாற்றிக்காதீங்க. சண்டைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்குங்க. அதே மாரி வந்து தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் உங்களை நோண்டனா சீண்டனா சில கண்ணியமான வார்த்தைகளில் வந்து பேசிட்டு கடந்து வந்துருங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு விமல்வர்மன் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் சொல்கிறேன் பாருங்க, தன்னுடைய மகளுடைய வாழ்வுக்காக, தன்னுடைய மகளுடைய செட்டில்மெண்ட்டுக்காக, தன்னுடைய இணைவியோட செட்டில்மெண்ட்டுக்காக கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 7 மாதங்களில் பல குறைகளை சொல்லி, பல விஷயங்களை சொல்லி, மகன் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைத்து, மருமகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை வைத்து எவ்வளவு தூரம் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ உடைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய ஒரு பெரும் வேலையை இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பார்த்து வச்சிருக்கிறாரு. இதால பலியாடுகளாக நிற்கிறது வன்னியர்கள் தான் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் உணரணும். மீண்டும் சொல்றேன் பாருங்க, ஒட்டுமொத்த வன்னியர்களுமே நாம நிற்க வேண்டிய இடம் பாமக அன்புமணி அவர்களுடைய தரப்பு தான்.